விக்கிரவாண்டியிலே அதிமுக விலகிவிட்டது. தேர்தலில் போட்டியிடாமல் ஒரு கட்சி விலகுகிறது, அதுவும் எதிர்கட்சி விலகுகிறது என்றால் அந்த கட்சி வளர்ச்சியை நோக்கி போகிறதா அல்லது பின்னோக்கி போகிறதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும். வெற்றியோ தோல்வியோ, நான் தான் உனக்கு எதிரி, நீதான் எனக்கு எதிரி என்று களத்திலே நிற்பதுதான் தேர்தல் அரசியல். அதுதான் தேர்தல் அரசியல். பின்வாங்க கூடாது. உன் இடத்தை வேறு யாருக்கும் நீ விட்டுக் கொடுக்கிறாய் என்று பொருள். திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்கட்சி என்கிற தகுதியை வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றுதான் அதற்கு பொருள். இடைத்தேர்தல் தானே, அதுல என்ன வரப்போகுது, எப்படி டிஎம்கே தான் ஜெயிக்கும், அதனால நாங்க நிக்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு யுத்தம். அது இந்த பலவீனத்தை தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள் பயன்படுத்தி அதிமுகவை பின்னுக்கு தர பார்க்கிறார்கள். திமுகவை அவர்களால் பின்னுக்கு தர முடியாது, திமுக கூட்டணியை அவர்களால் பலவீனப்படுத்த முடியாது. அவர்கள் என்ன போட்டி போட்டாலும் அவர்களால் அதிமுகவை பலவீனப்படுத்த முடியுமே தவிர, அதற்கு அதிமுக தலைமையும் இடம் கொடுக்கிறதே தவிர திமுகவையோ திமுக கூட்டணியையோ அவர்களால் பலவீனப்படுத்த முடியாது. கலைஞர் காலத்தில் கூட இப்படி தொடர் வெற்றிகளை திமுக கண்டதில்லை. அருமை தோழர்களே, இன்றைக்கு இந்த வெற்றி தொடர் வெற்றி, அடுத்தடுத்து வெற்றி அண்ணன் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் கூட்டணி பலம் என்பது மிக முக்கியமான காரணம். அதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோடு வட இந்தியாவில் சில மாநிலங்களிலும் தேர்தல்கள் நடந்தன. மேற்கு வங்கத்திலும் நடந்தது, பாஜக ஆளுகிற மாநிலங்களிலும் நடந்தது. அங்கே ஆளுங்கட்சி தோற்கிறது, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது. அங்கே ஆளுங்கட்சிக்கும் அதிகார பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது. ஆனால் அதிகார பலம் பணபலம் இருந்தும் வெற்றி பெற முடியவில்லை. மக்கள் நினைத்தால் அதிகார பலமாவது பணபலமாவது எல்லாவற்றையும் தூக்கி எறிகிற சக்தி மக்களிடத்தில் இருக்கு. பணத்தால் வெல்ல முடியும் என்றால் அதானிதான் இந்தியாவின் பிரதமராக இருக்க முடியும். பணம் போதும் தேர்தல் வெற்றிக்கு என்றால் அதானியே கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிட முடியும். அதுக்கு மோடி தேவையில்லை. பணம் தேர்தல் அரசியலுக்கு தேவை எவ்வளவுதானே தவிர அது மட்டுமே போதாது. அதை மக்கள் ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டார். என்ன பிரச்சாரம் செய்தாலும், என்ன செலவு செய்தாலும், அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யாருக்கு எந்த நேரத்தில் வெற்றியை வழங்க வேண்டும், யாருக்கு எந்த நேரத்தில் பாடம் புகட்ட வேண்டும் என்பதில் இன்றைக்கு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் எதிராக எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு சமூக ஊடகங்களிலே எவ்வளவு விமர்சனங்களை செய்தாலும், அவதூறுகளை பரப்பினாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் மண்டை கொள்ளுகிறார்களே தவிர திமுகவின் வெற்றியை அவர்களால், திமுக கூட்டணியின் வெற்றியை அவர்களால் தடுக்க முடியவில்லை. இதுதான் தமிழக அரசியலில், ஏன் இந்திய அரசியலில் கலைஞரை போல கடுமையான விமர்சனங்களை சந்தித்த ஒரு தலைவர் இருக்க முடியாது. கலைஞரை போல அவதூறுகளுக்கு ஆளான ஒரு தலைவர் வேறு யாரும் இருக்க முடியாது. கலைஞரை போல இல்லாத பொருளாத பழிகளுக்கு ஆளான ஒரு தலைவர் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனாலும் அவரை பகைவர்களால் வீழ்த்த முடியவில்லை. அவர்தான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றார்.
வீழ்த்த வேண்டும் என்று எவ்வளவோ பகிரத முயற்சிகளை எடுத்தவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். 5 முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக அவர் நாற்காலியில் அமர்ந்து இங்கே ஆட்சி நிர்வாகம் செய்தார். அதை எல்லாம் செய்ய முடியும். அவருக்கு பிறகு இன்றைக்கு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று தொடர் வெற்றிகளை ஈட்டி வருகிறார் என்றால் அது இன்னும் ராசி பலன் கிடையாது. நல்ல கரகவாட்டம் இருக்கு, அதனால கிடையாது. அவருடைய அரசியல் புத்தி, அவருடைய திடமான நம்பிக்கை, மக்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, அவருடைய ஆட்சியின் மூலம் செய்கிற நலத்திட்டங்கள், கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லுகிற போக்கு, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு கூட்டணியை கட்டுக்கோப்பாக நடத்துகிற தலைமை கிடையாது. தளபதி அவர்களை தவிர எங்கேயுமே கிடையாது. கூட்டணி உருவான அடுத்த சில நாட்கள் அது கலைஞ்சு போயிடும். 19 அதிமுக, பிஜேபி, பாமக எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க. 2020 அவரால் தாக்கு பிடிச்சு நிற்க முடியுதா? 2024 தாக்கு பிடிச்சு நிற்க முடியுதா? மறுபடியும் அவர்களால் சேர முடியுமா? ஆனால் மாற்று கருத்துக்களை நாம் பேசினாலும் இந்த கூட்டணியில் எந்த விரிசலையும் எதிரிகளால் உருவாக்க முடியவில்லை. அந்த அளவுக்கான ஒரு புரிதல், அந்த அளவுக்கான ஒரு பிடிப்பு, அந்த அளவுக்கான ஒரு தலைமை. நான் மேடைக்காக பேசுகிறேன், இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய ஆளுமை பெற்ற ஒரு தலைவராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் இங்கே முக்கியமாக அடிக்கோடிட வேண்டிய செய்தி. அதுதான், அந்த பலம்தான் நமக்கு இப்படிப்பட்ட வெற்றியை தந்திருக்கிறது.